மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன், மகன்களை அல்ல என்று நடிகர் ரவிமோகன் தெரிவித்திருக்கிறார். மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன், மகன்களை அல்ல என்று நடிகர் ரவிமோகன் தெரிவித்திருக்கிறார். எனக்கு தோழியாக அறிமுகமான கெனிஷா என் வாழ்க்கையின் அழகான துணை என்று ரவிமோகன் தெரிவித்திருக்கிறார். மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன், மகன்களை அல்ல என்று நடிகர் ரவிமோகன் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எனக்கு தோழியாக அறிமுகமான கெனிஷா என் வாழ்க்கையின் அழகான துணை என்று ரவிமோகன் தெரிவித்திருக்கிறார். மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன், மகன்களை அல்ல என்றும் எனக்கு தோழியாக அறிமுகமான கெனிஷா என் வாழ்க்கையின் அழகான துணை என்று ரவிமோகன் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். நடிகர் ரவிமோகன் தற்போது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் நமது நாடு ஒரு பெரிய கூட்டு நெருக்கடியை எதிர்கொண்டாலும் தனிப்பட்ட விஷயங்கள் பொதுக்கருத்து நீதிமன்றத்தில் காட்டப்படுவதை பார்ப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. இதைவிட நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை வதந்திகளாகவும் உண்மை அல்லது இரக்கம் இல்லாமல் திருப்புப்படுத்தப்படுவதாகவும் மாறுவதை பார்ப்பது மிகவும் அதிர்ச்சிகரமாக உள்ளதாக அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று எனது மௌனம் ஒரு பலவீனம் அல்ல, ஆனால் எனது பயணத்தையோ அல்லது எனது வடுக்களையோ அறியாதவர்கள் என்னுடைய நேர்மையை கேள்விக்குள்ளாக்கப்படும் போது நான் அதற்காக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் எனது வாழ்க்கையை மீள்தன்மை மற்றும் கடின உழைப்பின் மூலம் கட்டியெழுப்பியிருக்கின்றேன் எனவும் எனது கடந்த கால திருமண பந்தங்களில் உள்ள எவரும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காகவோ அல்லது கடன் வாங்கிய புகழுக்காகவோ மலிவான அனுதாபத்தை கையாள அனுமதிக்க மாட்டேன் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். சமீபத்தில் நடிகர் ரவிமோகனின் மனைவி 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தன்னுடன் சேர்ந்து எந்த வீடை கட்டியவரோ அந்த நபரே தன்னை அந்த வீட்டிலிருந்து வங்கி மூலமாக வெளியேற்றுவதாக அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் தன்னுடைய அந்த கடந்த கால திருமண பந்தங்களில் உள்ள எவரும் தனிப்பட்ட ஆதாயத்திற்கும் அதே போன்று கடன் வாங்கிய புகழுக்கும் மலிவான அனுதாபத்தை கையாள ஒருபோதும் தான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஜெயம் ரவி அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று ஒரு வயது வந்தவனாகவும் பல வருடங்களாக உடல், மன, உணர்ச்சி மற்றும் கடுமையான நிதி துஷ்பிரயோகங்களில் இருந்து தப்பியவனாகவும் தற்போது இத்தனை வருடங்களாக என் சொந்த பெற்றோரை சந்திப்பதற்கு கூட இடமில்லாமல் தனிமையில் அளிக்கப்பட்டேன் என்று அதில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நடிகர் ரவிமோகன் தன்னுடைய மனைவியை பிரிந்ததற்கு பல காரணங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அதில் தன்னுடைய சுதந்திரம் என்பது கேள்விக்குரிய வகையிலாக இருப்பதாக அவர் அடிக்கடி தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தன்னுடைய சொந்த பெற்றோரை சந்திப்பதற்கு கூட இடமில்லாமல் தனிமையில் அடைக்கப்பட்டதாக அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். என் திருமணத்தை குணப்படுத்தவும் காப்பாற்றவும் ஒவ்வொரு உண்மையான முயற்சிகள் இருந்த போதிலும் தாங்க முடியாத ஒரு யதார்த்தத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் இறுதியாக வாழ முடியாத ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வதற்கான வலிமையை கண்டேன். விலகிச் செல்வதை தேர்ந்தெடுப்பதை இலகுவாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல எனவும் அதே போன்று அந்த முடிவை கனத்த இதயத்துடன் எடுத்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். மௌனம் என்பது குற்ற உணர்ச்சியாக கருதப்படுவதாக தெரிகிறது. சமீபத்திய பொது தோற்றங்களின் அடிப்படையில் எனது குணாதிசயங்கள் மட்டுமல்ல, ஒரு தந்தையாக எனது பங்கையும் கேள்விக்குள்ளாக்கும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகளால் தான் பகிரங்கமாக அவதூறு செய்யப்படுவதை காண்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கற்பனையான கூற்றுக்களை தான் திட்டவட்டமாக மறுப்பதாகவும் நான் எப்போதும் போலவே கண்ணியத்துடனும் நீள்தன்மையுடனும் நீதியின் மீதான நம்பிக்கையுடன் தனது உண்மையின் பக்கம் தொடர்ந்து நிற்பேன் என அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று நடிகர் ஜெயம் ரவி கடந்த கால சூழ்நிலைகளை பற்றி முழுவதும் அறிவும் புரிதல் கொண்ட தான் எனது முன்னாள் மனைவியை திருமணத்தில் விட்டுவிட்டு என் குழந்தையை அல்ல என்று முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். தனது மனைவியை மட்டுமே பிரிவதாகவும் தனது குழந்தைகளை ஒருபோதும் பிரியவில்லை என அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். என் குழந்தைகள் தான் எனது நித்திய பெருமை, மகிழ்ச்சி. நான் என் வாழ்க்கையை வாழும் 2 மகன்களுக்காக மட்டுமே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நம் இருவரின் நிலைகளும் இல்லாத மற்ற அனைவரின் அனுதாபங்களோடும் விளையாட மாட்டேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். மௌனத்திற்கும் வரம்புகள் உண்டு. நான் அமைதியாக வெளியேற முடிவு செய்த போதிலும் வாழ்க்கை முறை என்ற போர்வையில் மூர்க்கத்தனமான கோரிக்கைகளை புறக்கணித்து தனது சிறந்த திறனுக்காக அனைத்து பொறுப்புகளையும் செலவுகளையும் செலுத்தி வந்ததாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்.
சட்ட சிக்கல்கள், நிதி நெருக்கடி மற்றும் என் குழந்தைகளிடமிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டதை தவிர வேற வழி இல்லை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். நான் என்னை மிகவும் தெளிவாக்கிக் கொள்கிறேன். உள் விளையாட்டை இப்போதே நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கவனத்தை தேடும் நோய்க்குறியுடன் தொடருங்கள். அந்த நாளில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், மேலும் முக்கியமாக என் குழந்தைகளை இனி ஒருபோதும் இதில் ஈடுபடுத்த துணியாதீர்கள் என்று தன்னுடைய அந்த மனைவி ஆர்த்தி ரவி அவர்களிடம் ஜெயம் ரவி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றார். தான் ஒரு சிறந்த தந்தையாக இருப்பதாகவும், அவர்களுக்கு என்னிடமிருந்து தேவையான அனைத்து உறவுகளும் இருக்கும். எந்த ஒரு இணக்கமான நடவடிக்கைகளுக்கும் நான் நீதிமன்றத்தில் மட்டுமே உண்மையை பார்ப்பேன் என்று ரவிமோகன் இந்த அறிக்கையின் வாயிலாக தனது மனைவி ஆர்த்தி ரவியை திட்டவட்டமாக எச்சரித்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். பாதுகாப்பின்மைக்கு உணவளிக்க மட்டுமே ஆதரவளிக்க அயராது உழைத்த ஒரு தனி மனிதனுக்கு ஒரு வழங்குனராக குறைக்கப்பட்டு தன்னுடைய குரல், கண்ணியம் என சொந்த வருவாய், நிதி என சொத்துக்களின் பங்குகள், சமூக ஊடக கணக்குகள், தொழில் முடிவுகள், பிணையாளர்களாக பெரும் நிதி கடன்களில் சிக்கிக் கொள்ளப்பட்டதை விட என் தந்தை மகன் பிணைப்பு, என் சொந்த பெற்றோருடன் தொடர்பு கொள்வது மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவற்றை சுயநலமாகவும் தன்னையும் அவர்களுடைய பெற்றோரையும் ஆடம்பரமாக மட்டுமே மாற்றும் ஒரே நோக்கத்துடன் ஆர்த்தி ரவி செயல்பட்டதாகவும் இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இதற்கு முன்பாக ரவிமோகன் தன்னுடைய மனைவியை பிரிவதாக தெரிவித்திருந்த அந்த காலகட்டத்தில் பல மூத்த பத்திரிகையாளர்களிடம் அவர் தெரிவித்திருந்த கருத்து தன்னுடைய சுதந்திரம் பறிப்போனதாகவும், தன்னுடைய சமூக ஊடக கணக்குகள், வங்கி கணக்குகள், தன்னுடைய வீடுகள், கார்கள், வாகனங்கள் என எதையுமே தன்னால் சுதந்திரமாக செயல்படுத்த முடியவில்லை எனவும், தான் சுதந்திரமாக தன்னுடைய பெற்றோர்களையும் மகன்களையும் கூட அந்த உறவுகளை சொல்லி செயல்பட முடியவில்லை என்று ரவிமோகன் அப்போதைய அந்த கூற்றில் தெரிவித்திருந்தார். சமீபத்தில் நடைபெற்ற அந்த வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் அவர்களுடைய மகள் பிரீதா கணேஷ் அவர்களுடைய திருமணத்தில் நடிகர் ரவிமோகன் மற்றும் கெனிஷா ஆகியோர் இருவரும் ஜோடியாக அந்த திருமணத்திற்கு சென்றிருந்தனர். அந்த வீடியோக்களாகவுமே சமூக வலைதளத்தில் பேசுபொருளாக இருந்த நிலையில் அன்று முதல் திருமணத்தின் போது நடிகர் ரவிமோகனின் மனைவி ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் நீங்கள் பட்டு ஆடைகளை உடுத்தலாம், ஆனால் ஒரு தந்தையாக இருப்பதை மறந்துவிட்டீர்கள் எனவும், சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற மறந்துவிட்டீர்கள் எனவும் அதில் தெரிவித்திருந்தார். அதே போன்று அடுத்த நாள் அந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலும் இருவரும் ஜோடியாகவே வந்திருந்தனர். அன்று அன்னையர் தினமான அன்று அன்னையர் தினத்தை கூட தன்னுடைய மகன்களை கொண்டாட முடியவில்லை எனவும், அவர்களை நேரடியாக பார்க்க கூட தன்னால் இயலவில்லை என பல கருத்துக்களை என்று தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இதற்கெல்லாம் பதில் கொடுக்கக்கூடிய வகையில் நடிகர் ரவிமோகன் தற்போது இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய திரையுலகில் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த நடிகர் ரவிமோகன் பற்றிய உண்மை தெரியும் எனவும், பல வருடங்களாக திரைக்கு பின்னால் அமைதியான சண்டைகளையும் இரக்கமற்ற சூழ்ச்சிகளையும் தான் எதிர்கொண்டதாகவும், ஒரு வருடத்திற்கு முன்பு ஆர்த்தி ரவி அவர்களுடைய அம்மா பல கோடி கடனுக்கு தன்னை ஜாமீனாக கையெழுத்திட வசதியாக வற்புறுத்தியது உட்பட நான் இப்போது கடந்து வரும் எல்லாவற்றிலும் என் நிதி முற்றிலும் பறிக்கப்பட்ட இடத்திலும் நிற்கும் பொழுது 10 நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய அம்மா என்னை நடிக்கவும் அவர்களுடைய கடன்களுக்கு நான் கொடுத்த ஜாமீனை ஈடு செய்யவும் கட்டாயப்படுத்தியதாக தெரிவித்திருந்தார். அதாவது நடிகர் ரவிமோகன் அவர்களுடைய மாமியார், அதாவது ஆர்த்தி ரவி அவர்களுடைய அம்மா தன்னை அவர்கள் பெற்ற கடனுக்காக தன்னை ஜாமீன் கையெழுத்திட வற்புறுத்தியதாகவும், அந்த கடனுக்கு தற்போது ஈடு செய்கிற வகையில் தான் கையெழுத்திட்ட அந்த படத்தில் நடிக்குமாறும் அந்த கடன்களை திருப்பி செலுத்துமாறும் தன்னை வற்புறுத்தியதாக அதில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று அவர்களுடைய இதைத்தான் நோக்கமாக அவர்கள் கொண்டிருப்பதாகவும், அவர்களுக்கு பணம், ஜாமீன், கையொப்பங்கள் தேவைப்படும் பொழுது மட்டும் ரவிமோகன் என்ற பெயர் தேவை. ஆனால் கடந்த 16 ஆண்டுகளாக நான் போராடி வாழ்ந்த வாழ்க்கையை இதுதான் எனவும், இருப்பினும் நான் எந்த நேரத்திலும் பீனிக்ஸ் போல எழுந்து நிற்பேன் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் மிகவும் கீழே விழும் பொழுது ஒரே வழிதான் மேலே இருக்கின்றது. இங்கிருந்து தொடங்க நான் மிகவும் தயாராக இருக்கிறேன். கடவுள் என்னை எல்லா வகையிலும் வழிநடத்துகிறார் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். பணம், ஜாமீன் போன்ற அந்த முக்கியமான தேவைகளுக்கு மட்டுமே ரவிமோகன் என்ற தன்னை அவரை அணுகுவதாகவும், தன்னை ஒரு மருமகன் மற்றும் ஒரு கணவன் என்ற முறையில் அவர்கள் அணுகுவதாகவும், மற்ற எந்த ஒரு சூழ்நிலைகளுக்கும் அவரிடம் அணுகுவதில்லை எனவும், தன்னுடைய அந்த சுதந்திரத்தை முழுமையாக பறிப்பதாகவும், தான் எந்த படத்தில் நடிக்க வேண்டும், எந்த கதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த படங்களை தயாரிக்க வேண்டும், எந்த நாயகிகளுடன் நடிக்க வேண்டும், எந்த இயக்குநருடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் போன்ற பல்வேறு கட்டாயங்களை தன்னுடைய மாமியார் மற்றும் மனைவிகள் இருவரும் மட்டுமே அந்த முடிவுகளை எடுப்பதாகவும், அதனாலேயே தன்னுடைய படங்களை சுதந்திரமான முறையில் நடிக்கவில்லை எனவும், தான் தேர்ந்தெடுத்த கதைகளையும் எந்த கதைகளையும் தேர்ந்தெடுக்க கூட அந்த சுதந்திரம் இல்லை என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று நான் என்னை மிகவும் தெளிவாக்கிக் கொள்கிறேன், உங்களது விளையாட்டை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று
மௌனம் என்பது குற்ற உணர்ச்சியாக கருதப்படுவதாக தெரிகின்றது. நிதி ஆதாயம் மற்றும் பொதுமக்களின் அனுதாபத்தை தூண்டுவதற்காக என் குழந்தைகள் ஒரு பொது கதையில் கருவிகளாக பயன்படுத்துவதை பார்ப்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நாங்கள் பிரிந்ததிலிருந்து வேண்டுமென்றே அவர்களிடமிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த கிறிஸ்துமஸில் நீதிமன்றம் கட்டளையிட்ட ஒரு சந்திப்பை தவிர அனைத்து தகவல் தொடர்புகளும் படிப்படியாக நடந்துள்ளன. ஆனால் கட்டமைக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டுள்ளன. என் சொந்த குழந்தைகளை பார்ப்பதை கூட அணுகுவதை கூட தடுக்க தற்போது பவுன்சர்கள் அவர்களை அனுமதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஒரு மாதத்திற்கு பிறகுதான் ஒரு 3ஆம் தரப்பினர் மூலம் கற்றுக்கொண்டேன். ஒரு தந்தையாக அல்ல, ஆனால் கார் பொழுது பார்க்கும் காப்பீட்டிற்கு எனது கையொப்பம் தேவைப்படும் பொழுது மட்டுமே தன்னை அணுகுவதாக தெரிகின்றது. அதே போன்று அவர்களை பற்றி விசாரிக்க எனக்கு இன்னும் அனுமதி இல்லை. தன்னுடைய மகன்கள் என்ன படிக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்ற அந்த நலம் கூட தன்னை விசாரிப்பதற்கு அனுமதிப்பதில்லை எனவும், தனியார் பவுன்சர்கள் மூலமாக குழந்தைகளை தன்னிடம் நேரடியாக அணுகுவதை தடுப்பதற்காக பல வழிகள் அவர்கள் செய்து வருவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கின்றனர். அவர்கள் தாங்க தகுதியற்ற எந்த ஒரு குழப்பத்தையும் பொருட்படுத்தாமல் என் குழந்தைகள் எப்போதும் பாதுகாப்பான, பலனளிக்கும் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று நான் நம்புகிறேன் எனவும், இருப்பினும் எந்த தந்தையும் இதற்கு தகுதியற்றவர்கள். நான் என் முன்னாள் மனைவி மற்றும் குடும்பத்தினரை நேசித்து ஆதரித்துள்ளேன். எனக்கு இருந்த அனைத்தையும் கொடுத்துள்ளேன். ஒரு ஆணாகவும் தந்தையாகவும் நான் விலகிச் செல்ல எடுத்த பலத்தை அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்றும் புரிந்து கொள்வார்கள் என்றும் நான் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன் என்று நடிகர் ரவிமோகன் இந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.